வெல்கம் பேக் டு என்பி. துரை செந்தில்குமார் இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன், லால், ஆண்ட்ரியா, ஷாம் மற்றும் பல நடிப்பில் வெளியே வந்திருக்கக்கூடிய படம் தான் லீடர். லீடர் பட்ட ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஓப்பன் பண்ணால் வந்து நம்ம அண்ணாச்சி வந்து ஒரு ஹார்பருக்கு, தூத்துக்குடி ஹார்பரில் இருக்கக்கூடிய ஷெட்டில் வந்து மெக்கானிக்காக ஒர்க் பண்ணுறாரு. சரி, இவர் மெக்கானிக்காக ஒர்க் பண்ணுறாரு, இவருக்கு பேக் ஸ்டோரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பனிங்கில் வந்து படத்தை பார்த்துட்டு இருக்கோம். கட் பண்ணால் அவர் வந்து ஒரு அம்மா இல்லாத ஒரு குழந்தைய வளர்த்துட்டு இருக்காரு. சரி அப்படின்ட்டு பார்த்தாக்க அடுத்தடுத்து நம்ம கதை என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அண்ணாச்சி வந்து அடுத்த ஒரு கதையை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கதை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இவர் 12 Man Army ஒர்க் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கதை வந்து ஓடிட்டு இருக்கு. ஷாம் வந்து அது போல் வந்து அவர் விளையாட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லால் வந்து ஆண்ட்ரியாவுக்கு அப்பா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வர இடம் கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் லெஜண்ட் சரவணன் அவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறோம்னாக்கா, ஒரு கதை ஒரு ஆப்ஷன்லாம் அவருக்கு பில்டப் பண்ணுற மாதிரி ஒரு போர்ஷன்லையும் ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியில் படத்தோட கதை வந்து எப்படி போய் முடியும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எதுக்காக தூத்துக்குடி ஹார்பரில் வந்து அம்மோனியம் நைட்ரேட் கடத்தினாங்க, என்ன ஏது அப்படின்னு புரிதலே இருக்காது. கதையை வந்து படத்தில் வந்து பல கிளைக்கதைகள் வந்து போயிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கிளைக்கதை வச்சிருக்காங்க. அவரோட கேரக்டர் வந்து பெருசாக வந்து நமக்கு வந்து பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தலை. அது மாதிரி முக்கியமாக சொல்லணும்னாக்கா, முதல் படம் லெஜண்டோட லீடர் படத்தில் வந்து இவர் வந்து கொஞ்சம் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் கதையில் வந்து பெருசாக வந்து டெவலப்மெண்ட் பெருசாக இல்லை. இஷ்டத்துக்கு எதையோ வந்து ஹீரோட போர்ஷன் வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 12 Man Armyலாம் வந்து ஒரு கதையை சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியல. உண்மைத்தன்மை இல்லாமல் அந்த படம் எடுத்துருக்கிறதால கடைசியில் வந்து அவங்களோட ஒய்ஃபை வந்து இறந்து போகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கதையில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்குற ஒட்டுற மாதிரியே கதையில் ஒப்புக்கு ஒப்பேற்றுற கதை மாதிரி தான் மொத்தத்தில் இந்த படம் வந்துருக்கு. தேங்க்யூ.